بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. அனைத்து புகழும் தனித்துவம் வாய்ந்த தன்மைகளை உடைய அல்லாஹுக்கே உரித்தானதாகும். அவன் இருண்ட இதயங்களுக்கு தூய ஒளியை வழங்குபவன். சிறந்த சொல்லை சக்தி வாய்ந்ததாகவும் இதயங்களை மாற்றக்கூடிய கருவியாகவும் ஆக்குபவன். எங்கள் தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் எனும் உயர்ந்த அந்தஸ்தையும் சலாம் எனும் பாதுகாப்பையும் அதிகமாகவே வழங்குவானாக. அந்நபர்கள் உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொன்னவர், மனித இதயங்களை நலவின் பக்கம் சிறந்த முறையில் மாற்றியவர்கள். மேலும் அந்நபர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்களுக்கும் இந்த உயர்ந்த அருட்பாக்கியங்கள் கிடைக்கட்டுமாக. முதலில் நான் உங்களுக்கு இஹ்லாஸ் எனும் எல்லா நற்கருமங்களையும் அல்லாஹ்விடம் மாத்திரமே நன்மை நாடி செய்யும் உல தூய்மையை கடைபிடிக்குமாறு வலியுறுத்துகிறேன். புனித ரமபான் மாதத்தின் இந்த நற்காலத்தில் அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் இந்த இஸ்லாத்திற்காக சேவை செய்த நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஆமீன். தற்போது நான் உங்களுக்கு மத்தியில் பின்வரும் மிகச்சிறந்த ஒரு தலையங்கத்தின் கீழ் உரை நிகழ்த்த விரும்புகிறேன். ஈமானிய உறவுகளே, இன்று நாம் பேச போவது ரமபானின் மிகப்பெரிய இரகசியம் பற்றியாகும். இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. முதலில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது. நாம் ஏன் நோன்பு நோக்கிறோம்? வெறுமனே பசியடக்கத்திற்காகவா, தாகத்தை அனுபவிப்பதற்காகவா? இல்லை. நோன்பு என்பது வெறுமனே வயிற்றை வெறுமையாக்கும் ஒரு அமல் அல்ல. இதயத்தை நிரப்பும் ஓர் இபாதா, ஓர் உன்னதமான வணக்கம். இதற்கு பிறகு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம் என்ன? ஏன் அல்லாஹ் நோன்பை குறிப்பாக தூய ஈமான் உடையவர்களுக்கு, அதாவது சரியான இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டில் அகீதாவில் நிலைத்தவர்களுக்கு கட்டாயமாக்கினான்? அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். இதன் கருத்து, இஸ்லாத்தின் தூய நம்பிக்கை கோட்பாட்டில் நிலைத்த ஈமான் உடையவர்களே, உங்கள் மேல் நோன்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கவனியுங்கள், அல்லாஹ் இங்கு மக்களே என்று அழைக்கவில்லை, இஸ்லாத்தின் தூய நம்பிக்கை கோட்பாட்டில் நிலைத்த ஈமான் உடையவர்களே என்று அழைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏனெனில் நோன்பை முறையாக உணரக்கூடிய இதயம் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டில் நிலைத்த ஈமான் உள்ள இதயம் மட்டுமே. அல்லாஹ் எம்மை இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை முறையாக கற்று அதில் நிலைத்த ஈமான் உடையவர்களில் நிலைத்திட செய்வானாக. இங்கு நாம் இன்னொரு உண்மையையும் கவனிக்க வேண்டும். இந்த நோன்பு நமக்கு மாத்திரமா அல்லது முன்வாழ்ந்த சமூகங்களுக்கும் இருக்கிறதா? அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். இதன் கருத்து, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர் மீதும் இது கடமையாக்கப்பட்டது. இஸ்லாமிய உறவுகளே, நாம் இன்று நோக்கும் இந்த நோன்பு பிடிக்கும் வழிமுறையானது புதிதானது அல்ல. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்த வழிமுறை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த வழி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்த வழிமுறை. அதாவது நாம் ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, நபிமார்களின் பாதையில் நடக்கும் சமூகம். அப்படியானால் இங்கு நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, நோன்பின் உண்மையான இலக்கு என்ன? பின்னர் அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறுகிறான், லஅல்லகும் தத்தகூன். இதன் கருத்து, நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகும்படி இதுவே நோன்பின் யதார்த்தமான இலக்காகும். மாறாக
பசி மற்றும் தாகம் அல்ல. அந்த இலக்கை புரிந்து கொள்ள நாம் இன்னொரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தக்வா என்றால் உண்மையில் என்ன? தக்வா என்பதன் அடிப்படை வரைவிலக்கணம் இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டவைகளை பற்றிய முழுமையான விளக்கத்தை கற்று அவைகளை முற்றுமுழுதாக நிறைவேற்றுவது. இஸ்லாம் தன் மீது தடை செய்தவைகளை பற்றிய விளக்கத்தை கற்று அவைகளை முழுமையாக தவிர்ந்து கொள்வதுமாகும். யாரும் பார்க்காத இடத்தில் கூட கற்பனைக்கு அப்பாற்பட்டவனும் அனைத்திற்கும் மாற்றமானவனும் எந்த ஒரு படைப்பிலும் குடியிருக்காதவனும் உடல் உருவத்தன்மை இல்லாதவனுமான அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற கண்ணிய அச்சத்துடன் கடமைகளை நிறைவேற்றி தடை செய்யப்பட்டவைகளை தவிர்ந்து வாழ்வதுதான் தக்வாவின் யதார்த்த செயல்பாடாகும். ஒரு நோன்பாளியின் முன்னால் தண்ணீர் இருக்கிறது. அங்கு வேறு யாரும் இல்லை. அவரால் அதை குடித்து விடலாம். ஆனால் அவர் குடிப்பதில்லை. ஏனெனில் அவரின் இதயம் சொல்கிறது, அல்லாஹ் என்னை பார்க்கிறான். இதுதான் நோன்பு கற்றுத்தரும் முக்கியமான பாடம். அதாவது இதற்குதான் முராகபா உடைய நிலை என்று கூறப்படுகிறது. அல்லாஹ் எமக்கு அந்த முராகபா உடைய நிலையை வழங்குவானாக. இங்கே நாம் ஒரு எச்சரிக்கையான கேள்வியையும் கேட்க வேண்டும். நோன்பு நோக்கும்படியே பாவங்களில் தொடர்ந்து வாழ முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய்யையும் தீமை செயல்களையும் விட்டு விடாதவர் உணவையும் பானத்தையும் தவிர்ப்பதில் அவருக்கு அதன் மூலம் அல்லாஹ்விடம் இருந்து எந்த நற்கூலியும் இல்லை. அதாவது ஒரு மனிதர் பசியுடன் இருக்கிறார், ஆனால் பொய் பேசுகிறார். தாகத்துடன் இருக்கிறார், ஆனால் பிறரை காயப்படுத்துகிறார். அப்படியானால் அவர் நோன்பு நோக்கிறார். அதை சரியாக நோன்பின் இஸ்லாமிய வெளிப்படை சட்டதிட்டத்தை பேணி நோற்றால் அது நிறைவேறி இருக்கலாம். ஆனால் நோன்பு அவரை மாற்றவில்லை. அதற்கான பரிபூரணமான நற்கூலி அவருக்கு கிடைக்காது. இவை அனைத்திற்கு பிறகு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது. நோன்பின் உண்மையான பலன் என்ன? நோன்பின் யதார்த்த மாற்றத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் உள்ள ஈமானிய உறவுகளே, நமது நோன்பு வயிற்றின் நோன்பு மட்டுமாக இருந்துவிடக் கூடாது. அது நாவின் நோன்பாகவும் இருக்க வேண்டும், கண்களின் நோன்பாகவும் இருக்க வேண்டும், காதுகளின் நோன்பாகவும் இருக்க வேண்டும், உள்ளத்தின் நோன்பாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நோன்பு நம்மை பசியடக்கியவர்களாக மாத்திரமல்லாது உண்மையான தக்வா உடையவர்களாக மாற்றும். நாம் எம்மிடம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ரமதான் என்னை மாற்றியதா? என் தொழுகை பக்குவமாக தொடர்ச்சியானதாக மாறியதா? என் குணம் சிறந்த குணமாக மாறியதா? என் இதயம் சிறந்த இதயமாக மாறியதா? இல்லை என்றால் நாம் ரமதானில் சிறந்த மாற்றத்துடன் வாழவில்லை. இதே நிலையில் ரமதானின் நாட்கள் நம்மை கடந்து போய்விட்டன என்பதே இதன் அர்த்தமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தக்வாவை கடைபிடித்து இஸ்லாமிய உண்மையான தாற்பயங்களை உணர விரும்பும் இஸ்லாமிய உறவுகளே, நோன்பு ஒரு மாதம் மட்டும் அல்ல, அது ஒரு பயிற்சி. இந்த ஒரு மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தான் முன்பு கூறிய முறையில் தக்வாவை முறையாக கடைபிடிப்பது. தக்வாவை முறையாக கடைபிடித்து அனைத்திற்கும் மாற்றமான அல்லாஹ்வை நினைவு கூறி வாழ்வதே ஆகும். அப்படி வாழ ஆரம்பித்தால் நமது வாழ்க்கை மாறும், நமது குடும்பம் மாறும், நமது சமூகம் மாறும். ஏனெனில் ஒரு தக்வாவுடைய மனிதரால் ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களை உனது கட்டளைக்கு முறையாக கீழ்ப்படியும் விதத்தில் நிலை நிறுத்துவாயாக. எங்களின் நோன்பையும் தொழுகையையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை உண்மையான தக்வா உடையவர்களாக மாற்றுவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரா.